வணக்கம். சென்னையில ஒரே நிமிஷத்துல நாம வேண்டுகிறத எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு அம்மன். அந்த அம்மனுக்கு ஒரு கோவில். அந்த அம்மனுக்கு என்ன பெயரா இருக்க முடியும்? நிமிஷாம்பாள். ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் கொடுத்துடுற அம்மன். இந்த அம்மனுக்கு ஜார்ஜ் டவுன்ல ஒரு கோவில். ஒரு தசமியும் ஏராளமாக கூட்டம் அந்த கோவிலுக்கு போறது. இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டாமா? வாங்க. இன்றைய எபிசோட்ல ஸ்ரீ நிமிஷாம்பாள் ஈஸ்வரி கோவிலுடைய வரலாறு பார்க்கலாம். ஜார்ஜ் டவுன் சென்னை ஒன்று, சென்னையுடைய மிக வரலாறு படைத்த பகுதிகளில் ஒன்று. மிக நெரிசலான சந்துகள், ஏராளமாக கூட்டம். உலகத்தில் இருக்கிற விமானத்தை தவிர, கப்பலையும் விமானத்தையும் தவிர மீதி எல்லா ரக வண்டிகளையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும்னா அது சென்னையோடைய ஜார்ஜ் டவுனாக தான் இருக்க முடியும். தள்ளு வண்டியிலேருந்து இப்போ நேத்திக்கு ரிலீஸ் ஆன பாஷ் கார் வரைக்கும் எல்லாமே அந்த பகுதியில். அந்த ஜார்ஜ் டவுன்ல மிக குறுகிய சந்துகள்ல ஒன்று காசி செட்டி ஸ்ட்ரீட். இந்த காசி செட்டி ஸ்ட்ரீட்ல ஒரு முனை, காசி செட்டி ஸ்ட்ரீட், காசி செட்டி லேன். அந்த இடத்துல ஒரு சிறிய கோவில். அந்த கோவிலை நீங்க கவனமாக பார்க்கலன்னா நீங்க அதை தாண்டியே போயிடுவீங்க. ஏன்னா உங்களை பின்னாடி வர வண்டிகளும் மக்களும் உங்களை அப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க. 2 கடைகள் அந்த கோவிலுடைய நுழைவு வாயிலேயே மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி கடைகள். அதுதான் சிறிய கோவில். ஒரே ஒரு பிராகாரம், ஒரே ஒரு சன்னதி. அதுதான் இந்த நிமிஷாம்பாள் ஈஸ்வரி கோவில். இந்த நிமிஷாம்பாள் அம்மனுடைய வரலாறு என்னன்னு அந்த பகுதியில போய் மக்களை கேட்டோம்னா, சுமார் 400 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுவும் எப்படி அந்த இடத்துல ஒரு வீடோ ஏதோ கட்டுவதற்காக ஒருவர் அந்த பூமியை தோண்டின பொழுது ஒரு சிலை அதுல இருந்து வெளியில வந்தது. அதற்கு நிமிஷாம்பாள் அப்படின்னு பெயர் வைத்து அவர் அந்த இடத்துல ஸ்தாபனம் செய்து விட்டார். ஆனா யாரு அவர், எப்படி அவருக்கு இந்த அம்மனுக்கு நிமிஷாம்பாள் அப்படின்னு பெயர் வைக்கணும் அப்படின்லாம் தோன்றியது, இதெல்லாம் கேட்டோம்னா யாருக்கும் ஒன்றும் தெரியல. அதற்கு பிறகு 1961 வருடம் தமிழக அரசு, அப்பொழுது மெட்ராஸ் கவர்மெண்ட், அவர்களுடைய ஒரு கணிப்பு, ஒரு சென்சஸ் சர்வே, அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டார்கள். அதுல கோவில்களுக்கே, சென்னையில இருக்கிற கோவில்களுக்கே ஒரு தனியாக ஒரு புத்தகம் வெளியில வந்தது. நம்பியார் அப்படிங்கிற பிரபல IAS ஆபீசர் அவருடைய தலைமையில பி. முராரி, இவர் பிற்காலத்துல ஜனாதிபதியோட காரியதரிசியாக இருந்தார். ஆர். வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவருக்கு காரியதரிசியாக இருந்தவர் பி. முராரி. இப்போவும் சென்னையில தான் இருக்கார். அவருக்கு 90 வயசுன்னு நினைக்கிறேன். அவரால் எழுதப்பட்ட கட்டுரைகள், ஒரு கட்டுரையும் ஒரு கோவிலை பத்தி. அதுல இந்த நிமிஷாம்பாள் ஈஸ்வரி அம்மனுடைய கோவில் எந்த வருடம் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1961 வருடம் அவர் எழுதியிருக்கார். அதுல எழுதியிருக்கார் சுமார் 125 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? 1836 வருடம் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு தெரிகிறது. யார் கட்டினார் அப்படிங்கிற பெயரும் இவரே கொடுத்திருக்கார். கிருஷ்ணசுவாமி ராஜு அப்படிங்கிறவர் இந்த கோவிலை 3 சென்ட் நிலத்துல கட்டி அதற்கு முகப்பிலேயே 2 கடைகளை அமைத்து அந்த கடைகளுடைய வாடகையில இந்த கோவில் செயல்படும் அப்படின்னு சிலாசாசனம் செய்தார் அப்படின்னு இவர் எழுதுறார். அதற்கு பிறகு 1884 வருடம் வெங்கடலட்சுமி அம்மாள் அப்படிங்கிற அம்மணி இந்த கோவில்ல ஒரு மண்டபத்தை கட்டினார் அப்படிங்கிறது இவர் எழுதியிருக்கு. இதை தவிர இந்த கோவிலுடைய வரலாறை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படின்னு 1961 வருடம் திரு பி. முராரி அவருடைய கட்டுரையிலிருந்து இது நமக்கு தெரிய வருது. இப்ப இதிலிருந்து படிப்படியாக இதோடைய வரலாறு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நாம இப்போ எடுத்து சொல்ல வேண்டியது. கிருஷ்ணசுவாமி ராஜு. அடுத்தது, இப்போ இந்த ராஜுங்கிறவர் எந்த இடத்துல இருந்து வந்தார்? ராஜு அப்படிங்கிற பெயரே எந்த சமூக பிரிவை குறிக்கிறது? அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற புத்தகம் எட்கர் தர்ஸ்டன்
காஸ்ட்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா. 19வது நூற்றாண்டுல எட்கர் தர்ஸ்டன் அப்படிங்கிறவர் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரியாக சென்னையில இருந்தார். அப்பொழுது இந்த இடத்துல இருந்த ஜாதிகள், சமூகங்கள்லாம் பத்தி பல வால்யூம்ல ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதுதான் காஸ்ட்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா. அதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ராஜு அப்படிங்கிற தெலுங்கு பேசுற சமூகத்துக்கு குல தேவதையே இந்த நிமிஷாம்பாள் தான் அப்படின்னு அவர் எழுதுறார். இந்த ராஜு அப்படிங்கிற சமூகத்தை பத்தி 2 பிரிவுகள் உண்டு இந்த சமூகத்துல அப்படிங்கிறது அதையும் சொல்றார். ஒரு பிரிவு கார்பேட் நகரம் அப்படிங்கிற ஆந்திரா ஜமீன்தாரியில இருந்தவர்கள். இவங்க கிருஷ்ணதேவராயர் காலத்திலையும் விஜயநகர் காலத்திலையும் ராணுவத்துல பணிபுரிந்த பிறகு விவசாயத்துல ஈடுபட ஆரம்பித்தாங்க. அதுல ஒரு பிரிவு ராஜபாளையம்ல வந்து ராஜபாளையம் ராஜு, அந்த ராஜபாளையத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க ராஜு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பார்க்கலாம். இவங்க எல்லாருமே க்ஷத்திரியர்கள் அப்படின்னு தான் இவங்களை சொல்லிக் கொள்வாங்க. இவங்க அந்த பிரிவு வந்து ராஜபாளையம்ல வந்து இருந்தது அப்படின்னு எட்கர் தர்ஸ்டன் எழுதுறார். ஆனா ராஜபாளையத்திலிருந்து 19வது நூற்றாண்டுல ஒரு கிருஷ்ணசுவாமி ராஜு சென்னையில வந்து எதற்காக ஒரு கோவில் கட்டணும், அதனால அடுத்த பிரிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பத்தி எட்கர் தர்ஸ்டன் எழுதும்போது என்ன சொல்றார், இந்த ராஜு பிரிவுல மற்றொரு பிரிவு ஒரிசால போய் நகாசு வேலை செய்ய ஆரம்பித்தது. அதாவது மரப்பலகைகள், நகைகள், இதுலெல்லாம் வந்து கற்களை பொறிக்கிறது, இன்லே ஒர்க், இதுக்கெல்லாம் வந்து நகாசு வேலை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஃபிலிகிரி ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நகையை அழகுபடுத்துறது, ஒரு பல்லக்கை அழகுபடுத்துறது, மர வேலைப்பாடு செய்யும் போது அதுல வந்து தந்தத்தை பொறிக்கிறது, யானையோடைய தந்தத்தை பொறிக்கிறது, இல்லாட்டா முத்து பொறிக்கிறது, இதுக்கெல்லாம் இன்லே ஒர்க் அப்படின்னு சொல்லி இந்த நகாசு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே போல இவங்க வந்து துணியில வந்து படங்கள் எல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் இவர் சொல்றார். இதுல இருந்துதான் ஒரு பொறித்தட்டல். என்ன, கிழக்கிந்திய கம்பெனி சென்னைக்கு எதுக்காக வந்தது? துணி வியாபாரத்துக்கு தான் வந்தது. அதுவும் அந்த துணி வியாபாரத்துல கிழக்கிந்திய கம்பெனியோடைய சான்றுகள்ல நமக்கு என்ன தெரிய வருது? பெயிண்டிங், அதாவது வர்ணம் தீட்டப்பட்ட, படங்கள் தீட்டப்பட்ட துணிகள், கலம்காரி அப்படின்னு ஆந்திரால சொல்லுவாங்க. அந்த தொழில்ல ஈடுபட்டவங்க ஏராளமாக இந்த தொண்டை மண்டலம் பகுதியில இருந்தாங்க. மாம்பலமே வந்து இந்த கலம்காரி வேலை செய்யறவங்களுடைய ஒரு பெரிய கிராமமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அதே போல 18வது நூற்றாண்டுல இந்த பல இடத்துல இருந்த நெசவாளர்கள் எல்லாரையும் சென்னைக்கு கொண்டு வந்து சிறிய சிறிய கிராமங்கள்ல கிழக்கிந்திய கம்பெனி அமைக்க ஆரம்பித்தது. அதுல சிந்தாதிரிப்பேட்டை ஒண்ணு, திருவொற்றியூருக்கு அருகே இருக்கிற காலட்பேட்டை இன்னொன்னு, அதே போல ஜார்ஜ் டவுன்லயும் இந்த மாதிரி மக்கள் வசித்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. சலவைக்காரர்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாங்க. அதே போல வர்ணம் தீட்டுறவங்க எல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாங்க. வாஷர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது தான் இப்போ மின்ட் ஸ்ட்ரீட். அதாவது துணியை சலவை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே போல நெசவு செய்துட்டு இருந்தவங்க எல்லாம் இருந்த இடம் நைனியப்ப நாயக்கன் தெரு. அதற்கு அருகே ஏராளமாக இந்த துணிமணிகள்ல வந்து படங்கள் வரைந்து வர்ணம் தீட்டுறவங்களும் இருந்திருக்காங்க. இந்த சித்திரக்கார சமூகம் அல்லது நகாஷ் சமூகம், இவங்கெல்லாம் இந்த ராஜு வர்க்கத்தை சேர்ந்தவர். அவங்க இந்த இடத்துல ஒரு காலத்துல இருந்திருக்க கூடும். அவங்கள ஒருவர் வந்து இந்த கோவிலை கட்டியிருப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த கருத்துல உங்களுக்கெல்லாம் வேறுபாடு இருக்கலாம். ஆனா இந்த நிமிஷாம்பாள் கோவில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நகாசு வேலை செய்யறவங்க யாருமே கிடையாது. தெலுங்கு பேசுற ராஜு சமூகத்துல இருந்தவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்கங்கிறது தெரியாது. ஆனா அவங்க வந்து இந்த கோவிலோட ஒன்றும் பெரிய சொந்தம் கொண்டாடுற மாதிரியும் தெரியல. இப்போ அந்த இடத்துல இருக்கிற தெலுங்கு பேசுற வியாபாரிகள், மார்வாடிகள், இவங்களெல்லாம் அந்த கோவிலை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய அளவுல நடத்தி கொண்டு வராங்க. ஒரு தசமி அன்னைக்கும் இந்த கோவிலுக்குள்ள வர்றதுக்கு ஏராளமாக கியூ எல்லாம் நிற்கிறது அந்த பகுதியில். கோவிலை ஸ்தாபித்தவர் என்ன ஆனார்னு தெரியாது. அவருடைய சமூகம் இந்த பகுதியில எத்தனை நாள் இருந்தார் அப்படிங்கிறது தெரியாது. இன்று வரையில் பராமரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் அந்த கோவிலுக்கு போய்
கவனமா அத சுத்தி பார்த்துட்டு வாங்க. அதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது அதோடைய 19வது நூற்றாண்டு சான்று ஏதாவது தெரிஞ்சதுன்னா, இந்த கமெண்ட்ல டெஃபினட்டா போஸ்ட் பண்ணுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா, இதை லைக் செஞ்சு உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல சென்னையுடைய வரலாறுலேருந்து ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.